ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை இன்னும் 1.5 ஆண்டுகளில் 10,000 ரூபாயை எட்டும் என்று தங்க நகை விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 55,840 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 6,980 ரூபாயாக உள்ளது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டுக்குள் 1 கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை எட்டும் என்று தங்கம் மற்றும் வைர நகைகள் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். 2030க்குள்ள நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. 1 கிராம் ஏறக்குறைய 13,000-14,000 ரூபாய் இருக்கும் 2030க்குள்ள. இது 2026 10,000 ரூபாய்க்கு போய் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்த போதிலும் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே செல்வதால் நடுத்தர மக்களுக்கு தங்கம் மெட்டாக்கணியாக மாறி வருகிறது. जो भरत जी की थी, जब भगवान श्री राम 14 वर्ष के लिए अयोध्या से वनवास पे गए और भरत जी को अयोध्या का शासन संभालना पड़ा. जिस तरह भरत जी ने 14 साल तक भगवान श्री राम की खड़ाऊ रखकर अयोध्या का शासन संभाला, उसी तरह से आने वाले 4 महीने के लिए मैं दिल्ली सरकार चलाऊंगी. டெல்லி முதலமைச்சராக பதவியேற்ற அதிஷி தாம் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் அமர்ந்த இருக்கையில் அமரவில்லை என்று பேசிய காட்சிதான் இது. கெஜ்ரிவால் மீது கடந்த 2 ஆண்டுகளாக போலியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் அதிஷி தெரிவித்தார். கெஜ்ரிவாலை மக்கள் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும், கெஜ்ரிவால் மீண்டும் அந்த நாற்காலியில் அமரும் வரை நாற்காலி காலியாகவே இருக்கும் என்றும் அதிஷி கூறினார். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் அதிஷியின் பேச்சு நாடகம் என்று பாஜக விமர்சித்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரைச் சேர்ந்த 37 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கடந்த 21ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அவர்களது சக்திக்கு மீறிய அபராதங்களை இலங்கை நீதிமன்றங்கள் விதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதோடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அதிகாரிகள் இதுபோன்று கைது செய்வதை தடுத்திட உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் நிலையில் திமுகவைச் சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தன் தந்தையின் ஆணைய வெளியீட்டு விழாவிற்கு தங்களின் ஒரு வார்த்தை அழைப்பை ஏற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் என்றும், ஒருவரின் மகிழ்ச்சிக்காக நடைபெற்ற கார் பந்தயத்திற்கு ஒரே நாளில் மத்திய அரசிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்றீர்கள் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். நடுக்கடலில் எழுதாத பேனா சிலை வைக்க மத்தியில் தடையில்லா சான்றிதழ் பெற்ற அதிகாரம் மிக்க தாங்கள் ஏன் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடிபடும் போதும் கொல்லப்படும் போதும் உளமார்ந்த உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் பெயரளவிற்கு கடிதம் மட்டுமே எழுதுகின்றீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எங்கே சென்றார்கள் திமுகவின் 40 எம்பிக்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து மீனவர்களை விடுவிக்க முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். தாவேக மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. விஜயின் தாவேக மாநாட்டுக்கு தொண்டர்கள் மது அருந்துவிட்டு வரக்கூடாது என்று அக்கட்சித் தலைமை உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். அதன்படி தாவேக மாநாட்டிற்கு வரும் கட்சித் தோழர்கள் மது அருந்துவிட்டு வரக்கூடாது எனவும், பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது எனவும், அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் சாகசங்களில் ஈடுபடக்கூடாது எனவும், மருத்துவ குழு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் ஆனந்த் கூறியுள்ளார். பேருந்து மற்றும் வேன்களில் தகுந்த எண்ணிக்கையில் மட்டுமே தொண்டர்களை அமர வைக்க வேண்டும் என்றும் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
100 நாள் வேலைவாய்ப்பு இன்றும் நடைமுறையில் இருப்பதற்கு காரணம் சீதாராம் யெச்சூரி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் புகழாரம் சூட்டினார். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற சீதாராம் யெச்சூரி படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிகாரத்தில் பங்கு கேட்காமல் மத்திய அமைச்சரவையை வழிநடத்தும் சக்தி பெற்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் என நிரூபித்தவர் யெச்சூரி என கூறினார். கேபினெட் அமைச்சரவையிலே இடம்பெறாமல், அதிகாரத்தில் பங்கு கேட்காமல், எங்களை அமைச்சராக்குங்கள் என்று கேட்காமல் ஒரு அமைச்சரவையை வழிநடத்த முடியும் என்கிற வலிமையை இடதுசாரிகள் பெற்றிருந்தார்கள். அந்த வலிமையின் அடையாளமாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் விளங்கினார் என்பதை இந்த நாடு அறியும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசும்போது, சனாதன சக்திகளால் சோவியத் ரஷ்யா போல் பல பிரிவுகளாக இந்தியா உடையும் நிலை ஏற்படும் என்றார். சோவியத் ரஷ்யாவில் ஒரே நாடாக இருந்த அந்த சோவியத் ரஷ்யாவை ஒருமைப்பாட்டை காப்பாற்ற முடியவில்லையே. 15 நாடுகளாக சிதறுண்டு போயிற்றே. அதே நிலைமை இந்தியாவிலும் ஏற்படும். சனாதன சக்தியாக உருவாக்க நினைத்தார். நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று யெச்சூரி சொன்னதற்கேற்ப அண்டை நாடான இலங்கையில் நடந்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் ஏதும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், மாறாக அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஓ பன்னீர்செல்வம், தனியார் தொலைக்காட்சி புகழ் கோபிநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாணவர்கள் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், திமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று கூறினார். புதிய திட்டங்களும் திமுக ஆட்சியில் இல்லை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டிருக்கு. மக்கள் நல திட்டங்கள் அதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் துவங்கப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்டங்கள், மக்கள் நல்வாழ்வினை ஒட்டி சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கிறது தான் உண்மை. அதனால் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகள் கிடைத்தால் மகிழ்ச்சிதான் என கூறினார். நெல்லையில் இளைஞரின் பூணூல் அறுக்கப்பட்டதாக கூறப்பட்ட புகாரில் உண்மை இல்லை என்று திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை டிவிஎஸ் நகர் பகுதியை சேர்ந்த சுந்தர் என்பவரின் மகன் அகிலேஷ் தியாகராஜ் நகர் பகுதியில் உள்ள ஆஸ்திக சமாஜம் என்ற ஆன்மீக மன்றத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வருவதாக தெரிகிறது. அகிலேஷ் வழக்கம் போல் ஆன்மீக மன்றத்திற்கு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் அவரை வழிமறித்து பூணூலை அறுத்ததாகவும், இனி இதனை அணியக்கூடாது என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சம்பவம் குறித்து அறிந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பாதிக்கப்பட்ட நபரின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறினார். இந்த விவகாரம் குறித்து பெருமாள்புரம் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் திருநெல்வேலி மாநகர காவல் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்ட தினத்தன்று சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், அதில் பூணூல் அறுப்பு சம்பவம் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரங்களும் புலப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.